ஓகே. ஸோ எஸ்டர்டே நம்ம இதான் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் இதில் இருக்கிற இன்னும் பெண்டிங் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். I have removed this. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் சம் பாக்ஸ் மாடல் ஒரு டாபிக் இருக்குது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்துட்டு பேசிக் உங்களுக்கு சிஎஸ்எஸ் லைக் HTML இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே பேசிக்ஸ் அதுதான். ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றின ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லைக் ஒரு ஒரு லைக் பார்டர்ஸ், மார்ஜின், பேட்டிங் இது எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில் மூவ் டு பாக்ஸ் மாடல். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எவ்ரி கிளாஸஸில் சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடாக தான் நேம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் பார்டர்ஸ். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் பார்டர்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுனா, ஜஸ்ட் நீங்கள் என்ன இப்போது இதுக்கு என்ன இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு நேம் என்ன செலக்டர் டைப் இது? 1 செகண்ட், சாரி. நேற்று நம்ம பார்த்தோம்ல என்ன செலக்டர் டைப். இப்போ நான் H1 செலக்ட் பண்ணி இதுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. கலர் ரெட் கொடுக்குறேன். ஸோ இது என்ன செலக்டர் டைப்? எலமெண்ட் செலக்டர். யா, எஸ், எலமெண்ட் செலக்டர். ஓகேவா? ஸோ எலமெண்ட் செலக்டர்னா ஜஸ்ட் என்ன எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணுறது தான் எலமெண்ட் செலக்டர். இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஸோ சிஎஸ்எஸ் டைப் வந்துட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ், செலக்டர் வந்துட்டு எலமெண்ட் செலக்டர். பர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் பார்டர் அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் பார்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லைக் பார்டர் ஸ்டைல் இருக்கும், பார்டர் பாட்டம், அந்த மாதிரி சம் லைக் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். லைக் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் நீங்கள் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக கூட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும் தனித்தனியாக. பார்டர் ஸ்டைலுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதில் வந்துட்டு சாலிட்னு ஒரு டைப் இருக்கும். ஓகேவா? ஸோ சாலிட்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரும். ஸோ பார்டர் ஸ்டைலு எனக்கு வந்துட்டு சாலிடாக இருக்கணும். சாலிட்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் இதில் நிறைய இருக்கும். டேஷ்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஷ்டாக இருக்கும் பார்டர்ஸ். அண்ட் டாட்டட் இருக்கும். இந்த மாதிரி சம் டைப்ஸ் இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த சாலிட் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த சாலிடாக இருந்தால் மட்டும் தான். சம்டைம்ஸ் அந்த டேஷ்டு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி பெருசாலாம் உங்களுக்கு அது நீங்கள் ஒன் திங் நீங்கள் லைக் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஎக்ஸ் டிசைனர் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணும்போது யூஎக்ஸ் டிசைனர் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இல்லை யூஎக்ஸ் டிசைன் இல்லை, லைக் நானே வந்துட்டு அதை ஸ்டைல் லைக் டெவலப் பண்ணுறேன், டிசைன் இல்லாமல் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது அதுக்கு மோஸ்ட்டாக டிசைன் பெருசாக இருக்காது. நீங்கள் ஆக்சுவல் ஸ்ட்ரைட்டாக டெவலப்மெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் சும்மா இருக்கிற கலர்ஸ் எல்லாமேலாம் யூஸ் பண்ணக்கூடாது. சம் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகேவா? ஸ்டாண்டர்ட்னா இல்லை, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. பிகாஸ் நீங்கள் எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு லைக் ஒரு இடத்துல ஒரு ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ப்ரைமரி கலர் தான் என்டையர் அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு பட்டனுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ, என்ன பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்டையர் அப்ளிகேஷனுக்கும் அந்த பட்டன் கலர்ஸ் தான் இருக்கும். டெக்ஸ்ட் கலர்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ லைக் ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அது எல்லாமே எப்படி இருக்கோ அந்த மாதிரி காமனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் லைக் நம்ம இருக்கிற இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு இடத்துல பார்டர் வந்துட்டு டேஷ்டாக வைக்கிறது, ஒரு இடத்துல டாட்டடாக இருக்கிறது, ஒரு இடத்துல சாலிடாக இருக்கிறதுனா அது கன்சிஸ்டன்சியே இருக்காது. உங்கள் அப்ளிகேஷன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். லைக் கன்சிஸ்டண்ட்டானா எல்லாமே காமனாக இருக்கணும், ஜென்ரிக்காக இருக்கணும். ஓகேவா? சும்மா நமக்கு அது லைக் என்னன்னா நமக்கு மட்டும் அந்த நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம்னா அது நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காமனாக எல்லாருக்கும் இருக்க மாதிரி நம்ம ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் டெவலப் பண்ணணும். ஸோ அதனால நீங்கள் மோஸ்ட்டாக சாலிட் தான் இருக்கும். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வித்தும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், பார்டரோட வித். ஸோ பார்டரோட வித் வந்துட்டு ஜஸ்ட் 2 பிக்சல். ஓகேவா? ஸோ 2 பிக்சல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ அண்ட் இதில் உங்களுக்கு ஒரு 4 வேல்யூஸ் இருக்கும். இதில் நான் எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா 2 பிக்சல் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல எனக்கு அப்ளை ஆகுது. ஸோ ஒன் செகண்ட், நான் இதுக்கு ஒரு வித்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வித் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி தான். வித்துன்றது என்னோட எலமெண்ட்டுக்கு வித்து செட் பண்ணும். ஹைட்டுன்னு அதே மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளான இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஹைட், இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 500 வேண்டாம், 100 பிக்சல் கொடுக்குறேன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிக்சலுங்கிறது யூனிட் தான். நீங்கள் அந்த எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஹைட் அண்ட் வித்துங்கிறது காமனான ப்ராப்பர்ட்டி தான். இது எல்லா இடத்துலையுமே எல்லா எலமெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போது பார்டர் வித்துலையே, பார்டர் வித்துன்னு இல்லை, நீங்கள் சாலிட், அதுக்கப்புறம் டேஷ்டு, ஓகேவா, இந்த மாதிரி 2 சைட்ஸ் ஒரே மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட், டாப் அண்ட் பாட்டம். சாலிட் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம்ல இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட்ல டேஷ்டு இருக்கும். அதே மாதிரி வித்துமே அதே மாதிரி தான். இப்போ நான் வந்துட்டு 4 பிக்சல் செட் பண்ணுறேன். தெரியுதா? ஸோ டேஷ்டுக்கு எனக்கு ரைட் அண்ட் லெஃப்டில், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்பட்டுனா தெரியும். தெரியுதா? ஸோ ரைட் அண்ட் லெஃப்டில் எனக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா சாலிட், டேஷ்டு, அதுக்கப்புறம் லைக் சாலிட் எங்கே அப்ளை ஆகுது? டாப் அண்ட் பாட்டமில். ஃபஸ்ட்டு கொடுக்குற ஸ்டைல் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் கொடுக்குறதா ரைட் அண்ட் லெஃப்ட். அதே மாதிரி தான் வித்துமே, டாப் அண்ட் பாட்டம், ரைட் அண்ட் லெஃப்ட். இதிலே நீங்கள் 4 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா சாலிட், டேஷ்டு, டாட்டட் கொடுக்குறேன். அண்ட் மறுபடியும் வந்துட்டு டபுள் கொடுத்துக்கலாம். நிறைய வேல்யூ இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் நான் யூஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு ஒரு கிளாக் வைஸில் ஒர்க் ஆகும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? டாப்பில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதில் வந்துட்டு 5 பிக்சல், 10 பிக்சல், 15 பிக்சல், 20 பிக்சல் கொடுக்குறேன்னா தெரியுதா? ஸோ மேலே இருக்கிறதுக்கு எல்லாமே, ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா, ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு சாலிட் மட்டும் யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்கு? டாப்ல வந்துட்டு டாப், ரைட், பாட்டம் அண்ட் லெஃப்ட். ஓகேவா? இதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா, டாப்ல ஸ்டார்ட் ஆகும். டாப்ல தான் உங்களுக்கு 5 பிக்சல் அப்ளை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரைட்ல 10 பிக்சல், பாட்டம்ல 15 பிக்சல் அண்ட் லெஃப்ட்ல வந்துட்டு 20 பிக்சல். ஓகேவா? இதோட ஆர்டர் புரியுது தானே? பிகாஸ் நீங்கள் எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 4 வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா டாப்பில் ஸ்டார்ட் ஆகும், லெஃப்டில் எண்ட் ஆகும் அதோட வேல்யூஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க 4, ஏன்னா உங்களுக்கு அது கன்சிஸ்டண்டாக இருக்காது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா 2 வேல்யூஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? 5 பிக்சல் மட்டும் கொடுப்பாங்க ஒரே ஒரு வேல்யூ, இல்லைன்னா 2 வேல்யூஸ் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன். ஓகேவா? திஸ் இஸ் பார்டர். ஸோ இதில் நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணுன்றது தேவையில்லை. லைக் இப்போ நான் வந்துட்டு பார்டர் கலரும் இருக்கு. பார்டர் கலரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்டர் கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்டரோட வித்து, ஸ்டைல், இது மாதிரி நீங்கள் தனித்தனியாலாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா கொடுத்துருந்தீங்கன்னா அதோட வேல்யூ லைக் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் வெறும் பார்டர்னே ப்ராப்பர்ட்டி இருக்கு. பார்டர் ஃபர்ஸ்ட் 10 பிக்சல்ல அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், அண்ட் அதோட டைப் அண்ட் அதோட கலர். ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக கொடுக்கணும்னா பார்டர் வித்து தனியாக அது மாதிரி கொடுத்துக்கலாம். பட் தனித்தனியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. ஷார்ட்டாக எனக்கு என்னென்ன வேணும்? எனக்கு 10 பிக்சல் வித்து வேணும், சாலிடாக இருக்கணும், கலர் ப்ளூவாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பார்டர்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்டருக்கு அப்புறம் உங்களுக்கு எனக்கு இப்போ இதில் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் அப்ளை ஆகிருக்கு. ஃபைன். ஒன் செகண்ட், நான் என்ன பண்ணுறேன், யூனிவர்சல் செலக்டர் யூஸ் பண்ணி
மார்ஜின்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன்னா மார்ஜினை 0 பண்ணிடுறேன். பேடிங்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அதையும் 0 பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் இதை 0 பண்ணேன்றதை. பிகாஸ் ஏன் இந்த 0 பண்ணுறோம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். எஸ்டர்டே செலக்டர்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஒய் வாட் இஸ் த ரீசன்? யா, ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு ஸ்பேசஸ் அப்ளை ஆகும். அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி பேடிங் மார்ஜின் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அவங்க கொடுக்குறத வச்சு நான் அப்ளை பண்ணேன்னா அது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை தான் அது கன்சியூம் பண்ணிக்கும். அதனால எனக்கு அது வேண்டாம். அதனால அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாக்ஸ் இருக்குது, என்னோட எலமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த எலமெண்ட் பாக்ஸை சுற்றி எனக்கு ஸ்பேஸ் வேணும். இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட சைட்ஸ் எல்லாமே எனக்கு மேலையும் டாப்லையும் லெஃப்ட்லையும் எனக்கு இந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போதான் எனக்கு பார்க்கறதுக்கு என்னோட எலமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஐ ஃபீல் இட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்ஜின் சேம் அதே மாதிரி தான். மார்ஜின்றது 4 சைட்ஸுக்குமே நீங்கள் 4 வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் மார்ஜினாக இருக்கட்டும், பேடிங்காக இருக்கட்டும், பார்டராக இருக்கட்டும், எனி திங். ஸோ இப்போ நான் வெறும் 10 பிக்சல் மட்டும் கொடுத்தேன்னா அது 4 சைட்ஸும் எனக்கு அப்ளை ஆகும். மார்ஜின் 20 பிக்சல் கொடுத்தேன்னா டாப்லையும் பாட்டம்லையும் 10 பிக்சல், ரைட் அண்ட் லெஃப்டில் 20 பிக்சல். அதே மாதிரி தான் 4 வேல்யூஸ்க்குமே. ஓகேவா? 30 பிக்சல், 40 பிக்சல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மார்ஜின் 10 பிக்சல்ன்றது டாப்பில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ரைட்டில் இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது ஆல்ரெடி, அதனால அது தெரியாது. ஓகேவா? உங்களுக்கு வெறும் லெஃப்ட் அண்ட் டாப்பில் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ எனக்கு 4 சைட்ஸும் எனக்கு 4 ஸ்பேஸஸ் எனக்கு வந்துட்டு அப்ளை ஆகுது. எனக்கு வந்துட்டு இப்படி வேண்டாம், எனக்கு 10 பிக்சல் மட்டும் இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன்னா ஜஸ்ட் வெறும் ஒரு 10 பிக்சல் மட்டும் கொடுத்துக்கலாம். இல்லை 20 பிக்சல் கொடுத்து அந்த ஸ்பேஸை 4 சைட்ஸும் நீ அப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் மார்ஜின். மார்ஜினா எங்கே இருக்கும்? எலமெண்ட்டுக்கு வெளியில். நான் சொல்கிறேன் பாக்ஸ் மாடல்லாம் என்னன்றதான் இதை பேஸ் பண்ணி தான் வரும் அடுத்து. அப்போ இதை தான் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே மார்ஜின்ன்றது 20 பிக்சல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு பார்டர் ரேடியஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்டர் 4 கார்னர்ஸும் வந்துட்டு ஷார்ப்பாக தான் இருக்கணுன்றது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்துட்டு அதோட ரேடியஸ் அதுக்கு ரேடியஸ் செட் பண்ணிங்கன்னா அதை ரெடியூஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? யா, டெக்ஸ்ட் அலைன் தான் நம்ம நேற்றே பார்த்தோம்ல. டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேவா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் நேற்று. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போ எனக்கு 4 சைட்ஸும் எனக்கு மார்ஜின் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இன்னொரு இஷ்யூவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு எனக்கு இப்போது பாக்ஸுக்கு வெளியிலலாம் ஓகே. ஓகேவா? இப்போ பாக்ஸுக்கு வெளியில் ஓகே. இப்போ பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸுக்குள்ளே சம் எலமெண்ட்ஸ் இருக்குது. பாக்ஸுக்கு வெளியிலலாம் ஸ்பேஸ் இருக்குது, பாக்ஸுக்குள்ளே ஸ்பேஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணணும், பேடிங் 10 பிக்சல். ஓகேவா? ஸோ இந்த பேடிங் 10 பிக்சல் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள இருக்கிற எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஸ்பேஸ் அப்ளை ஆகும். தெரியுதா? உள்ள இருக்கிற எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஸ்பேஸ் அப்ளை ஆகும். ரைட்? ஸோ இதுதான் வந்துட்டு பாக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் வந்து 4 சைட்ஸுக்கு எனக்கு வெளியில், அந்த பாக்ஸுக்கு வெளியிலையும் எனக்கு ஸ்பேஸ் அப்ளை ஆயிருக்கு, உள்ளேயும் ஸ்பேஸ் அப்ளை ஆயிருக்கு, பார்டருமே இருக்கு. இது எப்படி நான் பாக்ஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்பெக்ட். ஓகேவா? அந்த இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் டெவலப்பர் டூல். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரௌசரில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லா அப்ளிகேஷன்லையும் நீங்கள் எனி வெப்சைட் லைவ்ல இருக்கிற அப்ளிகேஷனில் கூட நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா, அது இன்கேஸ் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கட்டும், பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்தாலுமே இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இந்த டெவலப்பர் டூல்ஸ் பற்றி. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம எதை வந்துட்டு வியூ பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் எலமெண்ட்ஸ்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எனக்கு எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லெஃப்ட் டாப்பில் இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் எந்த எலமெண்ட்டை
செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஹோவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பாட்டம்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டைல்னு ஒரு மெனு இருக்கும். அந்த ஸ்டைல் மெனு கீழே வந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்டைலுனா இந்த இடத்துல நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கிங்களோ, இங்கே நான் என்ன H1 செலக்ட் பண்ணியிருக்கேன்ல, இதில் நான் என்ன ஸ்டைல் கொடுத்தேனோ அது எக்ஸாக்டாக இங்கேயும் இருக்கும். கலர் ரெட்டு, பார்டர், வித், ஹைட்டு, மார்ஜின், பார்டர் ஏரியாஸ், டெக்ஸ்ட் அலைன், பேடிங், இது எல்லாமே எக்ஸாக்ட்லி உங்களுக்கு இங்கேயுமே அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் எதுக்காக அப்படின்னா இதுதான் டீபகிங். ஓகேவா? இங்கே அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு டீபகிங் டூல். ஓகேவா? எல்லா டீபக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஃபங்க்ஷனாலிட்டி டீபக் பண்ணுறதா இருக்கட்டும், ஏபிஐ டீபக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஸ்டைல் டீபக் பண்ணுறதா இருக்கட்டும், எனிதிங் இந்த டூல் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை நீங்கள் லைக் உங்கள் கீபோர்டில் F12 கிளிக் பண்ணாலே இது ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் கிளிக் F12, அது ஷார்ட்கட். பட் இது தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்பெக்ட், ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட். அதில் இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட்டில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த லெஃப்ட் ஆரோ மார்க் கிளிக் பண்ணி எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுமோ அது மேலே வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக்கு தான். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட்டோட ஸ்டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். அதுக்கு கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க நான் என்னென்ன அங்கே கொடுத்துருக்கேனோ, ஓகேவா? நான் பார்டருக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கேன், 10 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வித்து பேடிங் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன், 20 பிக்சல். தெரியுதா? 20 பிக்சல் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா அதுவுமே எனக்கு இங்கே வியூ ஆகுதா? அதே மாதிரி மார்ஜின் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கேன், 20 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கேன்னா. ஸோ நான் இங்கே ஜஸ்ட் இந்த இடத்துல ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு அங்கேயுமே எலமெண்ட்லேயுமே அது வியூ லைக் எஃபெக்ட், அதோட எஃபெக்ட் அங்கே தெரியும். தெரியுதா? நான் ஜஸ்ட் இங்கே ஹோவர் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் இது எதுக்காக அப்படின்னா இதுதான் பாக்ஸ் மாடல். ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி HTML எலமெண்ட்ஸ் ஒரு பாக்ஸ், அப்படிதான் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி HTML எலமெண்ட் ஒரு பாக்ஸ், இதுதான் பாக்ஸ் மாடல். ஸோ அந்த பாக்ஸை சுற்றியும் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டராக தான் கண்டென்ட் இருக்கும். ஓகேவா? அதோட கண்டென்ட் எங்கே இருக்கும், சென்டராக இருக்கும். அதை சுற்றியும் தான் ஒரு லேயராக அதோட பேடிங் இருக்கும். பேடிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயராக இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே பார்டர் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே மார்ஜின் இருக்கும். தெரியுதா? சஜஸ்ட் நான் இந்த இடத்துல கண்டென்ட் மேலே நான் வச்சுருக்கேன் உள்ளே இருக்கிற ஒரு குட்டி பாக்ஸில், அதுதான் கண்டென்ட். ஸோ அதோட வித்தும் ஹைட்டும் இங்கே இருக்குது. ஹைட்டு வந்துட்டு 100 பிக்சல், வித்து வந்துட்டு 331, பிகாஸ் நான் இந்த இடத்துல 50% கொடுத்துருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி உங்களுக்கு அதோட ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அந்த வித்து மட்டும், ஏன்னா வித்து வந்து பர்சன்டேஜில் இருக்கும்போது அந்த பர்சன்டேஜ் இப்போ 100%னா அந்த நீங்கள் என்ன ரெசல்யூஷன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு 100%. ஓகேவா? ஸோ இப்போ ஹைட் வந்து 100 பிக்சல் இந்த கண்டென்ட்ல இருக்கு. இப்போ நான் பேடிங் ஹோவர் பண்ணுறேன். எந்த இடத்துல எனக்கு பேடிங் அப்ளை ஆயிருக்கு, கண்டென்ட்டுக்கு மேலே உள்ள லேயர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துட்டு ரேப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லைக் பேக் பண்ணும்போது அதில் என்ன இருக்கும், உள்ளே வந்துட்டு ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்ட் தான் கண்டென்ட் இங்கே. ஓகேவா? அந்த கிஃப்ட்டுக்கு மேலே அது உடையாமல் இருக்கிறதுக்கு லைக் நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஸ்பாஞ்ச் எல்லாமே வைப்போம். ஒரு ஏதோ ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ஒரு கிளாஸ் கிஃப்டாக இருக்கும். அந்த கிளாஸ் கிஃப்ட் வந்துட்டு உள்ளே இருக்கிற கண்டென்ட். ஓகேவா? அந்த கண்டென்ட்டுக்கு மேலே நான் வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்சோ இல்லை வந்துட்டு ஒரு லைக் அது உடையாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு துணியோ லைக் ஏதோ ஒன்று வைக்கிறேன். ஸோ அது ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ் தான் இந்த இடத்துல பேடிங். ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸ் தான், அந்த அட்டை இருக்கும்ல, அந்த பாக்ஸ் தான் பார்டர். அந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ்னு வச்சுக்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற கலர் பேப்பர் இருக்கும்ல, அது வந்துட்டு மார்ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அசியூம் பண்ணிக்கோங்க. தட்ஸ் பாக்ஸ் மாடல். ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஒரு பாக்ஸ், ஒரு எலமெண்ட்டுமே. ஓகேவா? மொத்தமாக அப்ளிகேஷனில் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் அப்படிதான் நீங்கள் அசியூம் பண்ணி அதை ஸ்டைல் பண்ணணும்.
மார்ஜின் அப்ளை பண்ணுறது, பேடிங் அப்ளை பண்ணுறது, பார்டர் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் ஒரு பாக்ஸாக அசியூம் பண்ணிட்டு தான் ஸ்டைல் பண்ணணும். அப்போனா தான் உங்களால் எக்ஸாக்டாக அதை டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஃபைன். யா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் இது எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதில் வந்துட்டு இதுதான் பாக்ஸ் மாடல். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதில் என்ன சேஞ்ச் பண்ணாலுமே அது அங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் பேடிங் வந்துட்டு 40 பிக்சல் அப்ளை பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதில் வந்துட்டு எனக்கு பேடிங் 40 பிக்சல் இங்கே தெரியுதா? 40 பார்டர் வந்துட்டு லைக் 10 பிக்சல். ஓகே. ஸோ மார்ஜின் 20 பிக்சல். ஸோ இது பாக்ஸ் மாடல். இது புரியுதுல? இதுதான் மார்ஜின் பேடிங். ஸோ நீங்கள் ஒரு எலமெண்ட்டுக்கும் மார்ஜின் பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஸ்டைல். இது புரியுது தானே? எனி டவுட்? ஹைட் அண்ட் வித் லைக் நீங்கள் என்ன வித்து செட் பண்ணுறீங்களோ அந்த வித்து தான். லைக் நம்ம நார்மலாக செட் பண்ணுற வித்து தான். நீங்கள் ஒரு எலமெண்ட்டுக்கு மோஸ்ட்டாக வித் எல்லாமே பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹைட் எல்லாமே பிக்சலில் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் 100% கொடுத்தீங்கன்னா 100%ல் வந்து டிஸ்பிளே ஆகும். 50% கொடுத்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷனுக்கு 50%. ஓகே. ஸோ இது ஏன் உங்களுக்கு இங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் ஹைட்டு வந்துட்டு இதில் நீங்கள் பிக்சலில் 100னா 100 பிக்சலில் டிஸ்பிளே ஆகும். 200னா லைக் 300னா 300 பிக்சல். ஒரு எலமெண்ட்டுக்கும் நீங்கள் ஹைட் அண்ட் வித்து செட் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு லைக் மோஸ்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்னா உங்களுக்கு ஒரு ஹெட்டிங்க்கும் ஒரு பேராகிராஃபுக்கும்லாம் செட் பண்ண மாட்டாங்க. அது என்டையராக ஒரு கண்டெய்னருக்கு தான் செட் பண்ணுவாங்க. ஓகேவா? அது நான் லைக் உங்களுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது தெரியும். ஓகே. மார்ஜின் பேடிங்னா ஜஸ்ட் மார்ஜின்றது எலமெண்ட்டுக்கு வெளியிலனா பார்டர் லைக் பார்டருக்கு வெளியில அந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னா அந்த அட்டை இருக்கும்ல, அந்த அட்டைக்கும் வெளியில அந்த அட்டை தான் வந்துட்டு பார்டர். ஓகேவா? அந்த அட்டை தான் பார்டர் அண்ட் அந்த அட்டைக்கு உள்ள இருக்கிற ஸ்பேஸ், அந்த அட்டைக்கும் கிஃப்ட்டுக்கும் உள்ள இருக்கிற ஸ்பேஸ் தான் பேடிங். புரியுதா? ஜஸ்ட் நீங்க ஹோவர் பண்ணாலே உங்களுக்கு தெரியுமே. ஸோ அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, அந்த கிரீன் கலர் ஸ்பேஸ் தான் வந்துட்டு பேடிங். செகண்ட். அந்த கிரீன் கலர் ஸ்பேஸ் தான் பேடிங் அண்ட் அதுக்கு வெளியில இருக்கிற ப்ரௌன் கலர்ல டிஸ்பிளே ஆகுதுல அது மார்ஜின். பர்பிள்ல டிஸ்பிளே ஆகிறது பார்டர். தெரியுதா? ஸோ அந்த எலமெண்ட்ல ஜஸ்ட் நான் அது எந்த நீங்க செலக்ட் பண்ணுமோ அந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா வியூ ஆகும். ஓகே. புரியுது தானே? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷன்னா என்னன்னா ஜஸ்ட் நீங்க உங்களோட எலமெண்ட் வந்துட்டு எங்க டிஸ்பிளே ஆகணும்னு தான் டிசைட் பண்றது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்டர் பார்த்துருக்கோம்ல, அந்த பார்டரை வச்சு லைக் நம்ம ஒரு டேபிள் பார்டர் செட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் நம்ம அதை நான் ஒரு டேபிள் மட்டும் சொல்றேன், அதுக்கு பார்டர் அப்ளை பண்றது எப்படின்னு மட்டும் சொல்றேன். ஓகேவா?
நம்ம இந்த டாபிக்கோடய அது பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ டேபிள் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு டேபிள்ன்றது பேரண்ட் டேக். ஸோ அந்த டேபிளுக்குள்ள டேபிளோட ரோ, ஏன்னா டேபிளோட ரோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெட்டிங்காக இருக்கட்டும் டேட்டாவாக இருக்கட்டும் எல்லாமே ரோவாக தான் டிஸ்ப்ளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேபிளோட டேட்டா. ஸோ டேபிளோட டேட்டா நேம், ஏஜ் அண்ட் சிட்டி. ஓகேவா? இப்போ டேபிளோட சாரி டேபிளோட ஹெட்டிங். ஓகேவா? ஸோ டேபிளோட ஹெட்டிங் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன டேட்டாஸ் வேணுமோ அதுவுமே நம்ம என்ன கொடுக்கணும், ரோவாக தான் கொடுக்கணும். அதனால டேபிளோட ரோஸ். ஸோ அதேமாதிரி நான் டேபிளோட டிடி டேக்ல டிஹெச்னா டேபிளோட ஹெட்டிங். ஓகேவா? டேபிளோட ஹெட்டிங்கை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு டிடி டேக், சாரி டிஹெச் டேக், அதோட ஷார்ட் ஃபார்ம் டிஹெச். டிடின்றது டேபிளோட டேட்டா. ஓகேவா? நான் இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால நம்ம ஸ்டைலில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 2 வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அலைன் பண்ணணும், இதுக்கு ஸ்பேஸ் எல்லாமே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், டேபிளோட பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ டேபிளுக்கு பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம நார்மலாக பார்டர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான். பிகாஸ் எனக்கு டேபிள் என்டையராகவே டேபிளோட பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒன் செகண்ட். இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டேபிளோட ஹெட்டிங்க்கு அண்ட் டேபிளோட டேட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி பார்டர். ஓகேவா? 1 pixel solid blue. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தனித்தனியாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்டர்ஸ் அப்ளை பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எனக்கு என்ன பண்ணும், இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்காது. ஆக்சுவலாக ஒரு டேபிள் எப்படி டிஸ்பிளே ஆகுமோ அந்த மாதிரி எனக்கு கொண்டு வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இருக்கிற அந்த தனித்தனியாக இருக்கிற பார்டர் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணணும். ஸோ அது எங்கே கொலாப்ஸ் பண்ணணும்னா டேபிள் என்டையர் டேபிள் தான் நான் கொலாப்ஸ் பண்ணணும். அதனால பார்டர் கொலாப்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், டேபிளோட ஹெட்டிங்க்கும் டேபிளோட டேட்டாஸ்க்கு எல்லாமே பார்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். அது எனக்கு வந்து டபுள் பார்டராக எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடாது. இருக்கிற எல்லா பார்டரையுமே எனக்கு சேர்க்கணும், கொலாப்ஸ் பண்ணணும். அதனால பார்டர் கொலாப்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு ஸ்பேஸ் அப்ளை பண்ணணும்னா எப்போவுமே நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி தான். மார்ஜின் எனக்கு டேபிளுக்கு மொத்தமாக வேணும். ஓகேவா? இந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட்டாக டேபிளோட ஹெட்டிங்க்கு நீங்கள் அதிகமாக ஸ்பேசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால டேபிளோட ஹெட்டிங்க்கு பேடிங் அப்ளை பண்ணலாம். ஒரு 5 pixel. ஓகேவா? ஸ்டில் உங்களுக்கு டேபிளோட டேட்டாஸ்க்கும் மொத்தமாக வேணும்னா டோட்டலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் நான் என்னன்னா உங்களுக்கு எல்லா எலமெண்ட்டுக்குமே ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் நான் சொல்கிற லைக் சிஎஸ்எஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நான் லைக் ஹெட்டிங்க்கு யூஸ் பண்ணுறேன்னா அந்த இடத்துல நீங்கள் ஹெட்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது. டிவிஷனுக்குனா டிவிஷனுக்கு மட்டும்தான். ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்கும் நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. எந்தெந்த எலமெண்ட்டை எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க. பேடிங் இப்போ நான் முன்னாடி ஹெட்டிங்க்கு பேடிங் அப்ளை பண்ண, மார்ஜின் அப்ளை பண்ணனா அப்படி கிடையாது. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டுக்குமே
ப்ராப்பர்ட்டிஸ் சிஎஸ்எஸ் ஸ்டைலுன்றது காமன். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். பட் அப்படி கிடையாது. லைக் அது மட்டும் தான் கிடையாது. ஓகேவா? யப். ஸோ இங்கேயுமே நீங்க டெக்ஸ்ட் அலைன் கொடுக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைக் இதுல இருக்கிறதும் ஒரு டெக்ஸ்ட் தான். அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டேபிள். ஸோ டேபிள் மோஸ்டா இந்த மாதிரி தான் ஸ்டைல் பண்ணுவாங்க. லைக் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் டேபிளில் பெருசெல்லாம் ஸ்டைல் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். டேபிளோட ஹெட்டிங்க்கு சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ டிஹெச்சை மட்டும் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த டிஹெச்சுக்கு மட்டும்தானே பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகணும். ஸோ அதனால ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் டேபிளில் பெருசாக ஸ்டைல் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக தான் இருக்கும் டேபிள்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் பொசிஷன். ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷன்லேயே உங்களுக்கு ஒரு 4 டைப்ஸ் இருக்கும். அண்ட் மேஜராக இருக்கிறது ஒரு 4 டைப்ஸ். பட் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஸ்டாட்டிக்னு ஒரு ப்ராப்பர்ட்டி லைக் ஸ்டைல் வேல்யூ இருக்கும். அது வந்துட்டு லைக் டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ தான் அந்த ஸ்டாட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். அந்த ஹெட்டிங்க்கு வந்துட்டு பொசிஷன் ஸ்டாட்டிக்னு கொடுக்குறேன். ஓகேவா? இது டிஃபால்ட்டாக எனக்கு எப்படி இந்த லெஃப்டில் அலைன் ஆகுதோ அதுதான். நான் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் ஸ்டாட்டிக்னு நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் நேமை நான் எப்படி செலக்ட் பண்ணுறதுங்க? சின்டெக்ஸ் என்ன இருக்கு? டாட். ஓகேவா? டாட் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்ன? ஸ்டாட்டிக். ஓகேவா? கிளாஸ் நேம் ஸ்டாட்டிக்னு வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஸ்டாட்டிக்கை ஸ்டைல் பண்ணி லைக் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா பொசிஷன். பொசிஷன் ஸ்டாட்டிக். ஓகேவா? ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ தான். இதுக்கு இது இங்கே நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலுமே அது அங்கே அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. செகண்ட். ஸோ வந்துச்சா? ஓகேவா? ஸோ இது டிஃபால்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ இதில் சம் ஸ்டைல்ஸ் இருக்கு. பொசிஷன் ஸ்டாட்டிக்கா. ஸோ அதுக்கு முன்னாடி பொசிஷன் ரிலேட்டிவ். ஓகே. பொசிஷன் ரிலேட்டிவ், பொசிஷன் ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி அண்ட் அப்சல்யூட். ஸோ பொசிஷன்லேயே உங்களுக்கு இத்தனை வேல்யூஸ் இருக்கும். ஸோ இது ஒன்றுக்கும் ஒரு டைப் இருக்கு. ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷனில் இது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த எலமெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாட்டிக்னு வச்சுருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நான் இது ரிலேட்டிவ்னு மாற்றிக்கிறேன் கிளாஸ் நேமை. அப்போதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கிளாஸ் நேம் நான் லைக் ரிலேட்டிவ்னு மாற்றிட்டு சேம் அதே மாதிரி டாட் கிளாஸ் நேம். இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் மேலே ஒரு ஸ்டாட்டிக் கொடுத்துருந்தேன்ல, அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுறேன். ரெட்டுன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே. அது எல்லாத்துக்கும் தான் அப்ளை ஆகும். ஃபைன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிக்னு தான் இருக்குது.
எதுவுமே மாற்றிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஃபிக்ஸடு அண்ட் ஸ்டிக்கி அப்சல்யூட். ஓகே, ஸ்டாட்டிக் இது ஒன்று நான் ஒன்று அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மார்ஜின் லெஃப்ட் நான் ஆட் பண்ணுறேன். மார்ஜின் லெஃப்ட்டு ஒரு 30 பிக்சல் கொடுக்குறேன். எதுக்கு? பொசிஷன் ஸ்டாட்டிக் அதுக்கு வந்துட்டு கொடுக்குறேன், ரைட்டா? இல்லைன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி ஒன்று பண்ணோம்ல, ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும், அதையுமே நம்ம நன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மார்ஜின் 0, பேடிங் 0, இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, நான் மார்ஜின் வந்துட்டு லெஃப்ட்டில் 30 பிக்சல் நான் மூவ் பண்ணுறேன். அந்த எலமெண்ட்டை, இது ஒரு பாக்ஸ் தானே, அந்த பாக்ஸ் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்ல இருந்து ஒரு 30 பிக்சல் மூவ் பண்ணி பக்கத்தில் எனக்கு என்ன பண்ணணும், தள்ளி வைக்கணும். ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை தூக்கி பக்கத்தில் தள்ளி வைக்கணும். ஸோ அதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பொசிஷன் ஸ்டாட்டிக்னு இருக்குல்ல, அதுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த ரிலேட்டிவ்க்கு என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன், ப்ளூ செட் பண்ணிட்டேன். சேம் அதே தான் எனக்கு இங்கேயுமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறதுக்கு மார்ஜின் லெஃப்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு பொசிஷன் ஸ்டாட்டிக்ன்றது டிஃபால்ட் தான். நீங்கள் அது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அது அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு எதுவுமே ஆகாது. பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தோன்னே டிஃப்ரென்ஸ் தெரியுமானா தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனக்கு லெஃப்ட்ல இருந்து சேம் 30 பிக்சல் மூவ் பண்ணணும். ஓகேவா? பொசிஷன் ரிலேட்டிவ் லெஃப்ட்ல இருந்து 30 பிக்சல் மூவ் பண்ணணும். சேம் லெஃப்ட்ல இருந்து 30 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன்னா, இங்க என்ன பண்ணியிருக்கேன், மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், 30 பிக்சல் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா, சேம் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது, அப்படியே தான் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க இங்க கீழே கர்சர் ஸ்க்ரோல் பார் ஒன்று இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா 100% வைக்கிறேன். இதுதான் 100% வித். ஓகேவா? இப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது, லெஃப்ட்ல பார்க்கும்போது அப்படியே தான் இருக்கு, சேம். உங்களுக்கு இங்க பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியல. லைட்டா இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க 30 பிக்சலை காணும், தெரியுதா? 30 பிக்சலை காணும். ஏன்னா மார்ஜின் லெஃப்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்களா, எனக்கு அந்த பாக்ஸை 30 என்ன பண்ணணும், அந்த பாக்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடாது, அந்த பாக்ஸை அப்படியே தள்ளி வைக்கணும், மூவ் பண்ணணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். 30 பிக்சல்னு வச்சுக்கோங்க எக்ஸாக்ட் வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மேலே மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை பாதியாக கட் பண்ணிட்டேன். 30 பிக்சல் கரெக்டாக அளவெடுத்து அந்த பாக்ஸை கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அது மார்ஜின் லெஃப்ட். நான் பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், அந்த பாக்ஸை அப்படியே தூக்கி வச்சிருக்கேனே தவிர அந்த பாக்ஸை டேமேஜ் பண்ணல, அந்த பாக்ஸை கட் பண்ணல. இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். பொசிஷன் ரிலேட்டிவ், நீங்க ஒரு எலமெண்ட்டை நீங்க மார்ஜின், நிறைய பேர் அதான் தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாக்ஸை ஒரு எலமெண்ட்டை மூவ் பண்ணணும், லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா மார்ஜின் அப்ளை பண்ணுவாங்க, மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணி தள்ளி வச்சிருவாங்க. அப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் எக்ஸாக்டா அது இருக்குமானா 100% கிடையாது. நிறைய பேர் பண்ற டிசைன்ல பண்ற மிஸ்டேக் அதுதான். எனக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் பண்ணணும், டாப்ல இருந்து பாட்டம் மூவ் பண்ணணும், பாட்டம்ல இருந்து மேலே மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்ஸை கட் பண்ணிடுவாங்க. அப்போனா உங்களுக்கு இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகும்ல. எனக்கு என்ன கோல், லெஃப்ட்ல இருந்து 30 பிக்சல் மூவ் பண்ணணும், எனக்கு கோல் இங்கே அச்சீவ் ஆயிடுச்சு. பட் எக்ஸாக்டா ஆயிடுச்சானா கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மார்ஜின் அண்ட் பொசிஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு எலமெண்ட்டை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பொசிஷன் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ நீங்கள் லெஃப்ட் மட்டும்தான் இல்லை, இதில் டாப்ல இருந்து மூவ் பண்ணிக்கலாம். டாப்ல ஒரு சேம் அதே ஒரு 30 பிக்சல்லேருந்து மூவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ டாப்ல இருந்து 30 பிக்சல், பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரைட்ல இருந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம லெஃப்ட்ல இருந்து மூவ் பண்ணிட்டோம், ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். புரியுதா?
ஸோ எந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட், எது வேணாலும். ஸோ இது பொசிஷன் ரிலேட்டிவ். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஃபிக்ஸ்டு இருக்குது. ஸோ பொசிஷன் ஃபிக்ஸ்டுனா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ்டு வச்சுருக்கோமா, டாட் ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சிடலாம். இப்போ பின்னாடி போயிடுச்சா? ஓகே, இப்போ ஃபிக்ஸ்டு வச்சுட்டு எனக்கு இப்போ லைக் பாட்டமில் 0 அண்ட் ரைட்டில் 0. சாரி, நான் இன்னும் பொசிஷனே அப்ளை பண்ணல. பொசிஷன் ஃபிக்ஸ்டு. ஓகே, ஓகேவா? ஸோ பாட்டமில் லைக் பாட்டம்லேருந்து ஒரு 13 வச்சுக்கோங்க. ஒன்று பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், கண்டென்ட் நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் எக்ஸாக்டாக தெரியும். லாரம் டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு என்டையராக அப்ளிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தானே இருக்கும். நிறைய கண்டென்ட் இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் பேராகிராஃப் ஆட் பண்ணியிருக்கேன் டெம்பரரியாக, பட் நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். இது மோஸ்ட்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, லைக் நீங்கள் நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஐக்கான்ஸ்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டமில் ரைட்டில் இருக்கும் வாட்ஸ்அப் ஐக்கான். அதுக்கப்புறம் லைக் அவங்க ஏதாச்சும் மினி சாட்பாட் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா அது இங்கே இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான். பொசிஷன் ஃபிக்ஸ்டு, அது அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் எவ்வளோ கண்டென்ட் இருந்தாலும் அது இந்த இடத்துல ஜஸ்ட் என்னதான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது அப்படியே ஃபிக்ஸ்டாக ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது பொசிஷன் ஃபிக்ஸ்டு. அப்போ ஸ்டிக்கி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நேவிகேஷன் பாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டிக்கி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லைக் பொசிஷன் ஸ்டிக்கி டாப் 0 பேக்ரவுண்ட் கலர் ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஸ்டிக்கி எங்கே இருக்கும், நேவிகேஷன் பாஸில் ஸ்க்ரோல் பண்ணால் மேலே ஃபிக்ஸ் ஆகும், தெரியும், பார்த்துருக்கீங்களா? ஸ்டிக்கியாக இருக்கும். நீங்கள் இது எப்படி ஃபிக்ஸ்டு வந்துட்டு டாப் லைக் இங்கே சாட்பாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நிறைய நேவிகேஷன் பாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் இனிஷியலாக அது ஒரு இடத்துல பொசிஷனில் இருக்கும். நீங்கள் எங்கே எக்ஸாக்டாக அந்த எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கும் நேவிகேஷன் பாஸ். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது டாப்பில் போயிட்டு ஸ்டிக்கி ஆகிடும். புரியுதா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பொசிஷன் ஸ்டாட்டிக்னா டிஃபால்ட், பொசிஷன் ரிலேட்டிவ்னா உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டை அதோட லைக் இனிஷியலாக அது எங்கே இருந்துச்சோ அதிலிருந்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை எதையுமே டேமேஜ் பண்ணாமல் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பொசிஷன் ரிலேட்டிவ். அதோட வித்தாக இருக்கட்டும், அதோட டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன செட் பண்ணிக்கிங்களோ அது எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். அதை ஜஸ்ட் அதை மூவ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு எலமெண்ட்டை அப்படின்னா பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன் ஸ்டிக்கினா எங்கே, டாப்பில் நேவிகேஷன் பாஸில் உங்களுக்கு இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு நேவிகேஷன் பாஸ் எப்படி இருக்கும், இல்லை ப்ரோ ஸ்டாட்டிக்னா எல்லாமே எக்ஸாம்பிள் தான். இப்போ அந்த பேராகிராஃப்மே எக்ஸாம்பிள் தான்.
ஸ்டாட்டிக்னா டிஃபால்ட். இது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அது டிஃபால்ட் வேல்யூ ஸ்டாட்டிக்ன்றது. ரிலேட்டிவ்ங்கிறது நீங்கள் டாப் அண்ட் பாட்டமில் நீங்கள் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்டாக ஸ்டாட்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அதில் ஒரு டைப் இருக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃபும் ஒன்று தான். இப்போ கீழே இருக்கிற இந்த H1மே ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். டிஃபால்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலனாலுமே அது அப்படி தான் டிஸ்பிளே ஆக போகுது. நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ ரிலேட்டிவ்னா அந்த பேரண்ட்டுக்கு லைக் இந்த இடத்துல பேரண்ட்ன்றது பாடி தான். அந்த பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவாக ஒர்க் ஆகும். தென் செகண்ட் என்னமோ பண்ண வந்தேன். யா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பொசிஷன் ஸ்டிக்கி மோஸ்ட்டாக லைக் அது எக்ஸாக்டாக எப்படி இருக்கும்னா ஒரு டிவிஷன் டேக், ஸோ அதில் ஆங்கர் டேக், ஹேஷ் ஹோம் ப்ராடக்ட்ஸ் about contact. இந்த இடத்துல கிளாஸ் nav-ன்னு வைக்கிறேன். ஸ்டிக்கிக்கு பதிலாக nav யூஸ் பண்ணுறேன். சரிதா? ஹைட் அப்ளை பண்ணிக்கலாம். 50 பிக்சல். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த டிவிஷன்ன்றது ஒரு கண்டெய்னர். ஓகேவா? கண்டெய்னர்னா என்னன்னா குரூப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே எத்தனை ஆங்கர் டேக்ஸ் 4 இருக்கா? அது என்ன டிஸ்பிளே பண்ணுது? ஹோம், ப்ராடக்ட்ஸ், அபவுட், கான்டாக்ட் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுது. எனக்கு இந்த நேவிகேஷன் பார் இருக்குது, அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்டிக்கியாக ஒரு இடத்துல ஃபிட் பண்ணணும். எங்கன்னா டாப்பில், பிகாஸ் அது மோஸ்ட்டாக அப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே போயிட்டு ஸ்டிக்கியாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஸ்டிக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக உங்களுக்கு அப்சல்யூட். ஓகே, இந்த அப்சல்யூட் கொஞ்சம் லைக் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 2 கண்டெய்னர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைக் மேலே இருக்கிற டிவிஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் பேரண்ட் எலமெண்ட். இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்கை எடுத்து அந்த டிவிஷனுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன இருக்கு, டிவிஷன் இருக்கு, அந்த டிவிஷனுக்குள்ள எனக்கு அப்சல்யூட் இருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு பேரண்ட் எலமெண்ட். இது வந்துட்டு கிளாஸ் நான் வந்துட்டு பேரண்ட்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பேரண்ட் H1 வந்துட்டு சைல்டு, உள்ள இருக்கிற ஹெட்டிங் சைல்டு, பேரண்ட். ஏன்னா இந்த இடத்துல டிவிஷன் தானே பேரண்ட். இப்போ சப் காம்போனன்ட் உள்ள இருக்கிற சப் எலமெண்ட் வந்துட்டு சைல்டு தானே. மேலே இருக்கிறது பேரண்ட், உள்ள இருக்கிறது சைல்டுன்னு அப்படிதான். லைக் அதோட ரூலே அதுதான். மேலே இருக்கிறது பேரண்ட், சைல்டு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணோம், லைக் ஸ்டைலில் போயிட்டு பேரண்ட் என்ன பண்ணுறேன், அதுக்குன்னு ஒரு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறேன். பேரண்ட் டாட் பேரண்ட் தானே, பேரண்ட் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் இல்லை பார்டர் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். பார்டர் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் சாலிட் ரெட். ஓகேவா? வித் அப்ளை பண்ணனாலும் நீங்கள் வித் அப்ளை பண்ணிக்கலாம். வித் 500 பிக்சல். ஓகே, ஸோ வித் 500 பிக்சல். அதே மாதிரி ஹைட் 500 பிக்சல். வித்தும் ஹைட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்கு? பேரண்ட்டுக்கு, வெளியில் இருக்கிற டிவிஷனுக்கு. ஓகேவா? டிவிஷன் தான் பேரண்ட். இன்னும் நான் சைல்டு ஸ்டைல் பண்ணல. ரைட்டா? வித்தும் ஹைட்டும் பேரண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், உள்ளே இருக்கிறத நான் அப்சல்யூட்டாக டிஸ்பிளே பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன்ல, சைல்டு அப்படின்னு. அந்த சைல்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாட் சைல்டு. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி இதுக்கும் பார்டர்ஸ் அப்ளை பண்ணுறேன். பார்டர் 5 பிக்சல் சாலிட் ப்ளூ. ஓகேவா? சேம் அதே மாதிரி வித்து வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன் 250 பிக்சல். எல்லாமே ஒன்று தான், பட் சின்னதாக அது குட்டியாக இருக்கணுன்றதுனால, ஏன்னா பேரண்ட்டுக்குள்ளே இருக்குல்ல அதனால. ஹைட் சேம் அதே மாதிரி ஒரு 250 பிக்சல். ஓகேவா? ஸோ மேலே வித்து வந்துட்டு மேலே பேரண்ட்டுக்கு 500, ஹைட்டு 500 இருக்குது. கீழே சைல்டுக்கு வித்து 250, ஹைட்டு 250 இருக்குது. சேம் பார்டர் அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், உள்ளே இருக்கிற எலமெண்ட்டை எனக்கு இப்போ இந்த இடத்துல பேரண்ட்னா வெளியில் உங்களுக்கு பேரண்ட்னு எதை சொல்லுவீங்க? ஓகேவா? ஸோ உங்களுக்கு உள்ளே இருக்கிற எலமெண்ட் உள்ள இருக்கு. எஸ், இந்த இடத்துல பேரண்ட் வந்து டிவிஷன் தானே, அப்போ அதுதான் பேரண்ட். என்ன பண்ணணும், எனக்கு சைல்டை பேரண்ட்டுக்கு அப்சல்யூட்டாக டிஸ்பிளே பண்ணணும். பேரண்ட்டுக்கு அப்சல்யூட்டாக. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு இந்த எலமெண்ட் இந்த ரெட் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். அதை விட்டு வெளியில் போகக்கூடாது நான் எந்த பொசிஷன் பண்ணாலுமே. புரியுதா உங்களுக்கு? லைக் நீங்கள் முன்னாடி என்ன பண்ணியிருப்பீங்க, டாப் அண்ட் பாட்டம் கொடுத்தோன்னா எனக்கு அந்த பாடிக்கு ரிலேட்டிவாக ஒர்க் ஆகும். பாடிக்கு நான் பாடியிலேருந்து டாப் அண்ட் பாட்டம் எங்கே நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த டாப் அண்ட் பாட்டமில் எனக்கு மூவ் ஆகும். அப்படி எனக்கு ஆகக்கூடாது. எனக்கு என்ன பண்ணணும், பேரண்ட்டுக்கு அப்சல்யூட்டாக இருக்கணும். அந்த லைக் இந்த ரெட் பாக்ஸுக்குள்ளே தான் அதை நான் 0 கொடுத்தாலும் எது கொடுத்தாலுமே அது அதுக்குள்ளே தான் மூவ் ஆகணுமே தவிர அதை விட்டு வெளியில் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பேரண்ட்டை ரிலேட்டிவாக மாற்றிக்கணும். எதுக்கு, லைக் அப்போ தான் என்னால் அதை அப்சல்யூட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். பேரண்ட்டுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துட்டு இங்கே பொசிஷன் அப்சல்யூட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப் 30 பிக்சல். ஓகேவா? டாப் 30 பிக்சல் லைக் வந்துட்டு ரைட் 0 கொடுக்குறேன். புரியுதா? ஸோ அப்போ இது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ரெட் பாக்ஸ்லேருந்து 30 பிக்சல் கீழே வரும். மேலே இருந்து வராது. மேலே பாடிக்கு இருக்குல்ல, அதுலேருந்து வராது. இப்போ முன்னாடி நான் 0 கொடுத்தா, ரைட் 0 கொடுத்தா எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். ஆனால் இப்போ இது எங்கே இருக்குது, இந்த பாக்ஸு ப்ளூ பாக்ஸு இந்த டிவிஷனுக்கு அப்சல்யூட்டாக இருக்கு. புரியுதா? இதுதான் பேரண்ட்டுக்கும் லைக் அப்சல்யூட் ஒர்க் ஆகிறது. இதுதான். இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஆக்சுவலாக உங்களுக்கு இது ரிலேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் பேரண்ட்டுக்கு அது பேரண்ட்டை ரிலேட்டிவாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அப்சல்யூட் ஒர்க் ஆகும். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் ஸ்டாட்டிக்ன்றது டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூனா அதுக்கு நீங்கள் பொசிஷன் அப்ளை பண்ணாலுமே டிஃபால்ட்டாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த எலமெண்ட் டிஸ்பிளே ஆகும். தென் ரிலேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் அந்த எலமெண்ட்டை எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டு பாட்டம் லைக் எந்த இடத்துல மூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி பேரண்ட்ல லைக் அந்த பாடியிலிருந்து. ஓகேவா? தென் ஃபிக்ஸ்டு வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த இடத்துல உங்களுக்கு லைக் ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். மோஸ்ட்டாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த லைக் நான் சேட் பாட் சொன்னேன்ல, அந்த குட்டியாக ஒரு சேட் பாட் ஐக்கான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்போட ஐக்கான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப் இல்லாட்டி அந்த சேட் இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் எலமெண்ட் அங்கே அந்த ஒரு ஆரோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆரோக்காக வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த பொசிஷன் ஃபிக்ஸ்டு யூஸ் ஆகும். அண்ட் இது ஸ்டிக்கி வந்துட்டு மோஸ்ட்டாக நேவிகேஷன் பாஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய இடத்துல உங்களுக்கு நேவிகேஷன் பாஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? தென் அப்சல்யூட் எப்படி ஒர்க் ஆகும், எனக்கு ஒரு எலமெண்ட்டை அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா, ஓகேவா, பேரண்ட் எலமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தட்ஸ் அப்சல்யூட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் சிஎஸ்எஸ் பொசிஷன்.
ஓகே. கிளியர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, லைக் நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிடும். நீங்கள் லெஃப்டில் மூவ் பண்ணுறது இதெல்லாமே. வேர் வி யூஸ் அப் லைக் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துல லைக் என்னன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஒரு கண்டெய்னர் மட்டும்தான் இப்போ நான் டிஸ்பிளே உங்களுக்கு டிவிஷனுக்குள்ள ஒரு பேரண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்டாக ஒரு பேரண்ட்டுக்குள்ளே இன்னொரு பேரண்ட், லைக் ஒரு டிவிஷனுக்குள்ளேயே 10 டிவிஷன் இருக்கும். ஒரு காம்பனண்ட் லைக் ஒரு கண்டெய்னருக்குள்ளேயே 10 கண்டெய்னர் இருக்கும். மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் தான் உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கும். லார்ஜர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஸ்மால் அப்ளிகேஷனாக இருக்கட்டும். அப்போது நீங்கள் ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற லைக் எலமெண்ட்டை வந்துட்டு மூவ் பண்ணணும், அந்த பாக்ஸுக்குள்ளேயே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்சல்யூட் ஒர்க் ஆக தான் போகுது. நிறைய இடத்துல ஒர்க் ஆகும். ஸோ அது லைக் அதாவது நான் லைக் எல்லாமே அதோட கான்செப்ட் இதுதான். பட் அதோட ஒர்க் பண்ணுறது லைக் டிபெண்ட்ஸ் ஆன் அதுதான். உங்களுக்கு எல்லாமே டிசைனை பொறுத்து தான் இருக்குது. மோஸ்ட்டாக உங்களுக்கு கண்டெய்னர்ஸ்குள்ளே நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். லைக் கண்டெய்னர்னா நான் சொல்கிறது டிவிஷன். ஓகேவா? அந்த பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பாக்ஸுக்குள்ளேயே மல்டிபிள் பாக்ஸஸ் இருக்கும். ஒரு பாக்ஸும் எங்கெங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு பேஸ்ட் ஆன் அப்சல்யூட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் செகண்ட், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஒன் செகண்ட். பொசிஷன் ஸ்டாட்டிக் இருக்கா? ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ். யா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அங்கே நான் என்ன கொடுத்துருந்தேன்? ஒன் செகண்ட். டாப் 30 இருக்குல்ல, ஸ்டிக்கி இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கி என்ன ஆகுதுன்னா ஜஸ்ட் இதுக்கு ஸ்டாட்டிக்காக தானே இருக்கும். ம். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்டாட்டிக், இப்போ இது என்ன ஆயிடுச்சு, மேலே இருக்கிற எலமெண்ட் வந்துட்டு பின்னாடி மறைஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு நான் ஒரு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து அதை டாப்ல இருந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டாப்ல இருந்து 30 பிக்சல் கொடுத்து மூவ் பண்ணியிருக்கேன். அப்போ அது என்ன ஆயிடுச்சு, கீழே இருக்கிற ஒரு எலமெண்ட்டை மறைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த எலமெண்ட்டை மறைச்சிச்சுன்னா அந்த நேவிகேஷன் பாரை மறைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன பண்ணணும், இப்போ இதுதான் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட்டுமே ஒரு பாக்ஸ். இப்போ இது எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், நான் ஒரு எலமெண்ட் கொடுக்கும்போதும் அந்த ஒரு பாக்ஸும் பின்னாடி நான் மூவ் வச்சுட்டே வரேன். லைன் லைக் கியூவா இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு கீழே லைக் அதுக்கப்புறம் இதுக்கு இருக்கும், இது கியூவா இருக்கும், ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று இருக்கும், அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அப்படி இருக்காது. ஓகேவா? ஒரு நோட் புக்ல பேப்பர்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பேப்பருக்கு கீழே இன்னொரு பேப்பர், இன்னொரு பேப்பருக்கு கீழே இன்னொரு பேப்பர், அந்த மாதிரி தான் உங்களோட எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸு, இன்னொரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாக்ஸை
இப்போ கீழே லாஸ்டா ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை மறைச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸ் நீங்க மேல இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கீழே இருக்கிற பாக்ஸ் இப்போ ஒரு 2 பேப்பர் இருக்கு. 2 பேப்பர் 2 லைக் ஒரு பேப்பர் கீழே இருக்குன்றது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. நம்ம மேல இருந்து பார்க்கும்போது 2 பேப்பர் மாதிரியா இருக்கும். ஒரே ஒரு பேப்பர் மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தான். அப்போ நான் கீழே இருக்கிறத மேலே மூவ் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த Z இண்டெக்ஸ். ஓகேவா? ஒன் செகண்ட். இங்க இல்ல. செகண்ட். யா. நிறைய காம்பவுண்ட் இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா எல்லாமே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக எப்படி இருந்தது? Z இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது நான் பொசிஷன் ரிலேட்டிவ் வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்கிற நேவிகேஷன் பாரை மறைச்சிருச்சு. எனக்கு என்ன பண்ணணும்? ரிலேட்டிவை கொடுத்து -1 கொடுத்தேன்னா இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்குல்ல, இந்த எலமெண்ட் -1 கொடுத்தேன் அப்படின்னா பின்னாடி போயிடும். +1 கொடுத்தேன்னா முன்னாடி வந்துடும். மைனஸ்னா பேக்வேர்டில் லைக் எல்லா இடத்துலையுமே அது அப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இங்கே Z இண்டெக்ஸ்னு இல்லை, நீங்கள் லைக் டாப்பில் மைனஸ் கொடுத்தாலுமே மேலே போகும். டாப்ல இருந்து மைனஸ். ஓகேவா? அது எல்லா எலமெண்ட்டுக்குமே நீங்கள் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது இதுதான் கான்செப்ட். ப்ளஸ்னா ஃபார்வர்ட், பேக் லைக் மைனஸ்னா பேக்வேர்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Z இண்டெக்ஸ் மைனஸ் கொடுத்தேன்னா எனக்கு ரிலேட்டிவ் வந்துட்டு பின்னாடி போயிடும். கீழே இருக்கிற நேவிகேஷன் பார் முன்னாடி வந்துடும். பேப்பரை மாற்றி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன் அது நான் நாளைக்கு வச்சுருக்கேன். ஃப்ளெக்ஸ் கிரிட் இதெல்லாம் வில் எக்ஸ்பிளைன் டுமாரோ. ஓகேவா? ஃப்ளெக்ஸ் கிரிட் அனிமேஷன் மீடியா குவீஸ் கீ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் பிகாஸ் இது பேசிக்ஸ். நீங்கள் அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் ஃப்ளெக்ஸு கிரிட் இதெல்லாம். ஸோ அதனால் வில் மூவ் டு நெக்ஸ்ட் டுமாரோ கிளாஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் இதுலேயே உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸுக்கும் கிரிட்டுக்கும் முன்னாடி ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டிஸ்பிளேல தான் ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் வரும். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லைக் 2 வேல்யூஸ் இருக்குது டிஸ்பிளேலேயே. அதை பார்க்கலாம். யா. ஸோ இப்போது டிவிஷன் வந்துட்டு டெக் மார்க்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே. இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸ் டிவிஷன் கண்டெய்னர்ஸ் கொடுத்துக்கிறேன். இது கிளாஸ் வந்துட்டு பாக்ஸ் 1 கிளாஸ் நேமை காப்பி பண்ணி கிளாஸ் 2 பாக்ஸ் 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் 3 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். அந்த 3 பாக்ஸையும் ஸ்டைல் பண்ணுறேன். டாட் பாக்ஸ் 1 இதுக்கு நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இல்லைன்னா லைக் பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தனித்தனியாக பாக்ஸ் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே வித்து மொத்தமாக இல்லைன்னா நீங்கள் டிவிஷனே செலக்ட் பண்ணி அதுக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டிவிஷனே செலக்ட் பண்ணி வித்து வந்துட்டு 100 பிக்சல், ஹைட் ஒரு 100 பிக்சல். ஓகேவா? மார்ஜின் 10 பிக்சல்.
ஸோ இந்த மாதிரி நான் சம் பாக்ஸஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எனக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே நன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு டெக் மார்க்ஸ்னு கூட வேணாம், பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3. இப்போ என்ன ஆயிடுச்சு, டிஸ்பிளே நன் கொடுத்தேன் எதுக்கு, பாக்ஸ் 1க்கு. பாக்ஸ் 2க்கு விசிபிலிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை ஹிடன் கொடுக்குறேன். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்க ரெண்டுக்கும், லைக் இந்த இடத்துல டிஸ்பிளே நன் கொடுத்தேன் பாக்ஸ் 1க்கு, டிஃபால்ட்டாக நான் எதுவுமே கொடுக்கலன்னா இப்படி இருக்கும். பாக்ஸ் 1 இருக்கு, பாக்ஸ் 1க்கு டிஸ்பிளே நன் கொடுத்துட்டேன். இப்போ பாக்ஸ் 2க்கு விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, டிஸ்பிளே நன் கொடுத்தேன்னா அந்த லைக் அந்த பாக்ஸே அந்த இடத்துல இருந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அங்கே அந்த ஸ்பேஸ் அப்ளை ஆகுறதோ அது எதுவுமே இல்லை. ஓகேவா? அதை என்ன பண்ணுறேன், அந்த பாக்ஸை அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணி வேற இடத்துல மூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்தையே தூக்கிடுறேன், அந்த பாக்ஸே கிடையாதுங்க. ஆனால் விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸை நான் மறைச்சு தான் வச்சிருக்கேன். ஆனால் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் அப்படியே தானே இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த இடத்துல அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குன்னா அந்த பாக்ஸுக்கு ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், ஏன்னா நான் மறைச்சு தான் வச்சிருக்கேன், ஹிடன். ஸோ இது ரெண்டு விதமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, நான் வந்து டிஸ்பிளே நன் கொடுத்த அந்த பாக்ஸை என்டையராகவே நான் ரிமூவ் பண்ணலாம். இல்லை விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்து அந்த பாக்ஸை ஹைட் பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் லைக் நீங்கள் இதெல்லாம் சம் எலமெண்ட்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்னா, நீங்கள் லைக் எந்த இடத்துல விசிபிலிட்டி ஹிடன் கொடுக்கணும், உங்களுக்கு ஸ்பேஸ் அப்ளை ஆகணும், பட் எலமெண்ட் டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஹிடன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் என்டையராகவே அதை அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும்னா நன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் நீங்கள் அதை எங்கே யூஸ் பண்ணணுன்றதை பொறுத்து இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக அந்த டிஸ்பிளே நன்னுங்கிறது அந்த நான் லைக் சொன்னல உங்களுக்கு மொபைல் வியூ அண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சும்மா நீங்கள் எதில் டெவலப் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் லேப்டாப்பில் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா அது லேப்டாப்புக்கு மட்டும் ரெசல்யூஷன் லைக் ரெஸ்பான்சிவாக இருக்கணுன்றது மீனிங் கிடையாது. ஓகேவா? என்டையராக அது எல்லா ஸ்க்ரீனுக்கும், டேப்லெட்டில் நீங்கள் உங்கள் யூசர் டேப்லெட்டில் பார்த்தாலும் சரி, அதை மொபைலில் வியூ பண்ணாலும் சரி, அது அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகணும். ஓகேவா? அதுதான் ஒரு லைக் எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். எல்லாருக்கிட்டையும் லேப்டாப் இருக்குமானா இருக்காது. ஓகேவா? எல்லாரும் மொபைலில் வியூ பண்ணலாம். மோஸ்ட்டாக லைக் மோர் தென் லைக் 80% கிட்ட எல்லாருமே ஃபோனில் தான், லைக் மொபைல் ஃபோன்ஸில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஃபார் நவ். முன்னாடி தான் அந்த மாதிரிலாம் லேப்டாப்ஸில் அதிகமாக வெப்சைட்ல வியூ பண்ணுறது வந்து, பட் இப்போ எல்லாருமே மொபைல் ரெஸ்பான்சிவாக தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால நீங்கள் சம் கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் மொபைலில் டிஸ்பிளே பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கண்டென்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளிகேஷனை லேப்டாப்பில் அவங்க வியூ பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் காட்டினா எந்த இஷ்யூமே கிடையாது. லைக் எந்த இஷ்யூன்னெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே லைக் அவங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் எதுவுமே ஃபீல் பண்ண போகிறதில்ல. பட் நீங்கள் மொபைல் வியூவில் பார்க்கும்போது நீங்கள் நிறைய கண்டென்ட் கொடுத்து, ஏன்னா அது இருக்கிறதே குட்டியான ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான், அது நம்ம எது காட்டணுமோ அது மட்டும் தான் காட்டணும். லைக் எது மேண்டட்ரி, எது இம்பார்ட்டண்டாக யூசருக்கு வியூ ஆகணுமோ அது மட்டும் காட்டினா போதும். எல்லாத்தையுமே அவங்க உட்காந்து லைக் பார்த்துட்டு இருக்கு, எல்லா காம்போனண்ட்டையும் எல்லா எலமெண்ட்டையும் பார்க்க மாட்டாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க நிறைய இருந்துச்சுன்னா. ஸோ அப்போ நம்ம எது காட்டணுமோ அதை மட்டும் காட்டிட்டு தேவையில்லாத நம்ம நன் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே நன் கொடுத்துட்டு அதை அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நன் பண்ணிக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டிஸ்பிளே நன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். லைக் நம்ம இன்னும் மீடியா குவரிஸ் பார்க்கல. மீடியா குவரிஸ் தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் இன் சிஎஸ்எஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று என்ன பார்த்தோம்னா, டிஸ்பிளேலே ஒரு லைக் உங்களுக்கு எலமெண்ட்லேயே வந்துட்டு ஒரு 2 டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன டைப்? என்னென்ன டைப் சொல்லியிருந்தேன்?
யா இன்லைன் பிளாக். எஸ், இன்லைன் எலமெண்ட்ஸ், பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். ஸோ இன்லைன் எலமெண்ட்ஸ்னா ஸ்பேன் தான் இன்லைன் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் வந்து இப்போ இன்லைன் இருக்கு, பிளாக்னு இருக்கு. இப்போ இது இன்லைன் பிளாக்னா இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிவிஷன் வந்துட்டு பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்ன பண்ணும்? பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணும்? பேக்ரவுண்ட் கலர். யா, இட் டேக்ஸ் ஃபுல் வித். என்னோட அப்ளிகேஷனோட என்டையர் வித்தை ஆக்குப்பை பண்ணிக்கும். பட் ஸ்பேன் அப்படி கிடையாது. அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அது மட்டும் பேராசைப்படாமல் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கும். அதுக்கு இப்போ இவ்வளோ அதோட கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மட்டும் போதும்னு அதை யூஸ் பண்ணிக்கும். இப்போ பிளாக்னா அது பிளாக்காக தான் இருக்கணுமா? ஸ்பேன் வந்துட்டு எப்பவுமே இன்லைனாக தான் இருக்கணுமா? ஏன் பிளாக்கை வந்துட்டு இன்லைனாக மாற்ற முடியாதா? ஏன்னா இது ஃபுல்லாக வித்து எடுத்துக்குது, எனக்கு இவ்வளோ வித்து தேவையில்லை, இதை எதுக்கு நான் இவ்வளோ வித்து நான் ஆக்குப்பை பண்ணிக்க விடணும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதானா? முடியும். அதுக்கு தான் டிஸ்பிளே பிளாக். ஒன் செகண்ட். சரி, இது ஆல்ரெடி பிளாக்ல தானே இருக்கு. சாரி. ஓகே, நான் என்னடா நான் ஸ்பேன்ல கொடுத்துட்டு நான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் சாரி. ஸோ இதை டிஸ்பிளே பிளாக். இப்போ டிவிஷன் என்ன? பிளாக்ல எலமெண்ட். பிளாக்கை நீங்கள் இன்லைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே இன்லைன். ஸ்பேன் இன்லைன் எலமெண்ட்டா? இன்லைனை பிளாக்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பிளாக். ஓகேவா? ஸோ நீங்கள் டிவிஷன் வந்துட்டு எப்போவுமே இன்லைனாக தான் இருக்கணுன்றது கிடையாது. அதை நீங்கள் டிஸ்பிளே வந்துட்டு எப்போவுமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸாக தான் இருக்கு. பிளாக்னா ஃபுல் வித். ஓகேவா? இட் டேக்ஸ் ஃபுல் வித். ஸ்பேன் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அதோட கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கும், ஃபுல்லாலாம் எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இன்லைன் அண்ட் பிளாக். புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்பேனே வந்துட்டு நீங்கள் ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்லைன் பிளாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்லைன் பிளாக்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்பேன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே எலமெண்ட்டை ரெண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியாக கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். கிளாஸ் நேம் இன்பிஎல்னு வச்சுக்கிறேன். இதுக்கு கிளாஸ் நேம் இன்லைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டாட் இன்பிஎல் தென் டாட் இன்லைன் டிஸ்பிளே இன்லைன்னு இருக்கு. பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் நான் ஏன் ஒரு டைமும் இந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு செட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு அது எவ்வளோ வித்து எடுத்துக்குது, அது எந்த இடத்துல அதோட சைஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால டீபக் பண்ணிக்க முடியும். நான் மோஸ்ட் ஆஃப் தனே அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு எலமெண்ட் எங்கே இருக்குது, அது எவ்வளோ வித்தில் இருக்குது, எந்த மாதிரியே ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்குது, அதுக்கு எவ்வளோ பேடிங் அப்ளை ஆகிருக்கு, மார்ஜின் அப்ளை ஆகிருக்குதுன்னா ஜஸ்ட் இமீடியட்டாக அதை டீபக் பண்ணுறதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த தான் உங்களுக்கு வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல எவ்வளோ வித்து இருக்குது, எவ்வளோ ஹைட்டுன்னு இருக்குது. நம்மளால எல்லா இடத்துலையுமே ஒயிட் ஸ்பேஸ் தான் இருக்கும்.
அதை நம்மளால கரெக்டாக அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறது நம்ம டீபக் லைக் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு எலமெண்ட்டாக டீபக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்மளால இமீடியட்டாக அதை டீபக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இன்லைன் பிளாக்னா என்னன்னா உங்களுக்கு மோஸ்ட்டாக இந்த இன்லைன் இருக்குல்ல, இப்போது வித்து வந்துட்டு 100 பிக்சல் 100 பிக்சல் கொடுக்குறேன். இங்கேயுமே வந்துட்டு 100 பிக்சல். இதுக்கு வந்துட்டு ஹைட் 100 பிக்சல், இதுக்கு ஹைட் 100 பிக்சல். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எப்போவுமே இன்லைனுக்கு இன்லைன் எலமெண்ட்ஸுக்கு அது பிடிச்சி லைக் அது எவ்வளோ ஹைட் அண்ட் வித்தில் இருக்கோ அதோட பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகிருக்கு தெரியுதா? அது அங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? பட் இன்லைன் எலமெண்ட்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ தான் வித் அண்ட் ஹைட் அப்ளை பண்ணாலுமே அது அப்ளை ஆகாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டுமே ஸ்பேன் தான் தெரியுதுல்ல, இது ரெண்டுமே ஸ்பேன் தான். ரெண்டுமே ஸ்பேன்னால அது ரெண்டுமே இன்லைன் தான். அப்போ நம்ம எது இப்போ நான் ஸ்பேனுக்கு ஹைட் அண்ட் வித் நான் அப்ளை பண்ணணும்னா அதை இன்லைன் பிளாக்காக நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிளாக்குக்கு நீங்கள் சேம் இது என்ன வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்க்கு வித் அண்ட் ஹைட் இது பிளாக்காக மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ பிளாக்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அது இன்லைனாகவும் இருக்கணும். தெரியுதுல்ல உங்களுக்கு, லைக் ஃபுல்லாலாம் இந்த மாதிரி பிளாக் மாதிரி 100% வித்தெல்லாம் எடுத்துக்கல. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, பிளாக்னு மாற்றினோடனே ஃபுல்லாக வித்து எடுத்துட்டு கீழே கொண்டு வந்துருச்சு இந்த டிவிஷனை, இந்த ஸ்பேனை, இன்லைன் பிளாக் ஸ்பேன் இருக்குல்ல, அதை கீழே கொண்டு வந்துருச்சு. இப்போ இது இந்த ஸ்பேன் எப்படி ஒர்க் ஆகுது, இன்லைனாகவும் ஒர்க் ஆகுது, நான் எவ்வளோ வித் அண்ட் ஹைட்டு கொடுத்துருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரியும் ஒர்க் ஆகுது. புரியுதா? பிளாக்னா என்ன, இன்லைன்னா என்ன, இன்லைன் பிளாக்னா என்னன்னு புரியுதா? பிளாக்னா ஃபுல் வித் எடுத்துக்கும். இப்போ நான் இதை ஜஸ்ட் கமெண்ட் லைக் நான் இது டிவிஷன் ஆல்மோஸ்ட் அது இதில் தான் இருக்க போகுது. நான் இன்லைன்னு மாற்றுறேன், இன்லைன்னு மாறிடுச்சு. அதுக்கு நான் வித் அண்ட் ஹைட் அப்ளை பண்ணாலும் அது அப்ளை ஆகலை. இங்கே இதுவுமே வந்துட்டு இன்லைன் எலமெண்ட் தான், ஏன்னா இது ஸ்பேன். ஓகேவா? ஸ்பேன் இன்லைன் எலமெண்ட் தானே. அப்போ இதுக்கு வந்துட்டு இன்லைன் பிளாக்காக மாற்றுறேன், இதுக்கு நான் வித் அண்ட் ஹைட் அப்ளை பண்ணுறேன், எனக்கு அப்ளை ஆகுது. ஏன்னா இது ரெண்டு விதமாகவும் ஒர்க் ஆகும். இன்லைன் நான் எவ்வளோ தான் வித் அண்ட் ஹைட்டு கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது. புரியுதா? அண்டர்ஸ்டுட் தானே? யா. ஸோ இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், CSS பொசிஷன்ஸ் அண்ட் CSS லைக் டிஸ்பிளேல இன்லைன்னா என்ன, இன்லைன் பிளாக்னா என்ன, பிளாக்னா என்ன, டிஸ்பிளே நன் கொடுத்தா என்ன ஆகும், விசிபிலிட்டி ஹிடன் கொடுத்தா என்ன ஆகும். ஓகே, அண்ட் டிஸ்பிளே இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் இருக்குது, அதை டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால நான் நாளைக்கு அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்எஸ்லாம் உங்களுக்கு டேபிள்ஸ் எப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணுறது, அண்ட் ஹைட்னா என்ன, வித் லைக் சிஎஸ்எஸ் ஹைட் எப்படி ஒர்க் ஆகுது, வித் எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் பாக்ஸ் மாடல் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பாக்ஸ் மாடலில் மார்ஜின், பேடிங், பார்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எல்லா எலமெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். I will upload the recordings and materials.